أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا أطيعوا الله وأطيعوا الرسول سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முஹல்லாவாசிகளே, அல்லாஹுடைய அருளால் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் எந்த நன்னோக்கத்திற்காக ஒன்று கூடினீர்களோ அதில் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவை, அவனுடைய அருளை, அவனுடைய பொருத்தத்தை தருவானாக. நல்ல விஷயங்களை சொல்வதற்கு, கேட்பதற்கு, நல்ல காரியங்களை செய்வதற்கு, அவற்றை மக்களுக்கு மத்தியிலே பரப்புவதற்கு, நன்மையின் பக்கம் அழைப்பதற்கு, நன்மைக்காகவே வாழ்வதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். சகோதரர்களே, ஒரு சிரமமான இடமாக இருந்தாலும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்விற்காக நல்ல செய்திகளை கேட்போம் என்ற எண்ணத்திலே இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். கொஞ்சம் அமைதியாக இருந்து நல்ல சிந்தனையோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அல்லாஹு தஆலா இதிலே உங்களுக்கும் எனக்கும் நற்பயனை, நல்ல பிரயோஜனத்தை ஏற்படுத்துவான். இன்றைய நமது தலைப்பு என்ன? நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? இந்த மாதிரி யாராவது என்றைக்காவது தன்னுடைய மனசுல, தன்னுடைய சிந்தனையில கேட்டதுண்டா? கேட்டிருக்கிறீங்களா? யாருக்காவது இந்த மாதிரி என்ன வந்திருக்கா இல்லையா? வரலையா? எல்லாருக்கும் வந்திருக்கா? சில பேருக்கு வந்திருக்கா? உங்களுக்கு வந்திருக்கு. மாஷா அல்லாஹ். ஹைர். இப்ப நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? இது எந்தெந்த சோதனை என்றால், இப்போ நம்ம ஹுசைன்கிட்ட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். அவருக்கு ஒரு சோதனை. என்ன சோதனை? உடம்பு சரியில்லாமல் போயிட்டாரு, அதனால +2 பரீட்சை சரியா எழுத முடியல, அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதிச்சான் அப்படின்னு அவர் கேட்டு பார்க்கிறார். இப்போ பெரும்பாலும் தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில், தனி மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகளில் மனிதன் திகைத்து நின்று அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதித்தான் என்று மனதிலே கேட்பதுண்டு. சரியா? வியாபாரத்திலே நஷ்டம் ஏற்படும் போது, நாடிய அந்த காரியம் நடக்காமல் போகும்போது, செய்த முயற்சிகள் வீணாகும் போது, இப்படி உலகத்திலே மனிதன் விரும்பியது கிடைக்காமல் போகும்போதும், மனிதன் விரும்பாதது நடக்கும் போதும் மனிதன் இப்படி அல்லாஹ்விடத்திலே கேட்பதுண்டு, யா அல்லாஹ் என்னை ஏன் இப்படி சோதித்தாய், எனக்கு இந்த சோதனை ஏன் என்பதாக கேட்பதுண்டு.
கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போது நாம் இங்கே பேசப்போவது இப்படி தனி மனித வாழ்க்கையிலே வரப்போகக்கூடிய அந்த சோதனையை பற்றி அல்ல. அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் இடையில வரும் இன்ஷா அல்லாஹ். நாம் இப்போது பேசப்போவது எதை பற்றி என்றால், ஒட்டுமொத்த சமுதாயமாகிய நாம், ஒட்டுமொத்த சமுதாயமாகிய நாம், உம்மத் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மத்து காத்தமில் அன்பியா அலைஹிம் ஸலாத்து வஸ்ஸலாம், உம்மத்து சய்யிதில் ஆலமீன், ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உம்மத்தாகிய நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம்? எப்படிப்பட்ட சோதனை? அந்த சோதனை இந்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பொருளாதாரத்திலே, அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய தனித்தன்மையிலே, பெர்சனாலிட்டியிலே, அவர்களுடைய மார்க்கத்திலே, அவர்களுடைய மார்க்க நம்பிக்கையிலே, அவர்களுடைய மார்க்க பற்றிலே, அவர்கள் சந்திக்கக்கூடிய வாழ்வாதாரத்திலே என்று பல வகைகளில் முஸ்லிம் சமுதாயம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமுதாயம் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு இடத்திலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அல்ஹம்துலில்லாஹ் அவங்கள விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சோதனை 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 உலகத்திலே பெரும்பாலான இடங்களிலே முஸ்லிம்கள் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனையிலே பெரிய சோதனை என்ன? ஒன்று, முஸ்லிம்கள் காஃபிர்களின் ஆட்சிக்கு கீழே வாழும்போது ஏற்படக்கூடிய சோதனை. காஃபிர்களின் ஆட்சிக்கு கீழே வாழும்போது ஏற்படக்கூடிய சோதனை. முஸ்லிம்கள் வாழ்ந்த நாடு, முஸ்லிம்களுடைய நாடு காஃபிர்களால் ஆக்கிரமிக்கப்படும் போது, எல்லை மீறி காஃபிர்கள் அந்த நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டு முஸ்லிம்களின் மீது ஆட்சி செலுத்தி அந்த நாட்டை கைப்பற்றும் போது அவர்களுடைய அந்த அரசாங்கத்தால் அவர்கள் மீது இழைக்கப்படுகிற அந்த கொடூரங்கள், துன்பங்கள், பலஸ்தீனை போல, இன்னும் எத்தனையோ சில நாடுகளைப் போல. கண்ணியத்திற்குரியவர்களே, நமது இந்திய நாட்டிலும் கூட நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோமா? எவ்வளவு பிரச்சனைகள் முஸ்லிம்களுக்கு. நான் உலக சார்ந்த பிரச்சனைகளை பற்றி பேச வரவே இல்லை. நமக்கு இட ஒதுக்கீடு இல்லை, நமக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு சலுகை கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றியெல்லாம் இங்கே இப்போது பேச வேண்டிய அவசியம் இல்லை. எதை பற்றி? எது நமக்கு உண்மையான பிரச்சனை? முஸ்லிமாக வாழ்வதற்கு பிரச்சனையாக இருக்கிறது. முஸ்லிமாக வாழ்வதற்கு, இஸ்லாமிய அடையாளத்தோடு வாழ்வதற்கு பிரச்சனையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நல்ல தெளிவா மனதிலே பதிய வைத்துக் கொண்டு நாம் இந்த தலைப்புக்குள் செல்வது பொருத்தமாக இருக்கும். எனவே அதை கொஞ்சம் முன்னாடி சொல்லிக்கிறோம். சோதனை இரண்டு விதமான சோதனை. ஒரு சோதனை என்ன? ஃபித்னத்து துன்யா, துன்யாவிலே ஏற்படக்கூடிய சோதனை. முன்னாடி சொன்னோம் அல்லவா, பொருளாதாரம், வாழ்க்கையில, செல்வத்தில், அதே போல படிப்புல, தொழில என்று. இந்த சோதனை இதுவும் ஒரு பெரிய ஒரு துயரமான, ஒரு துக்கமான ஒன்றுதான், துயரமான ஒன்றுதான், ஒரு கஷ்டமான ஒன்றுதான். ஆனாலும் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை அவன் மறுமையை நோக்கி பயணித்தவனாக இருக்கின்ற காரணத்தால், ஆகிரத்தை நோக்கி பயணித்தவனாக இருக்கின்ற காரணத்தால், அவனுடைய ஃபைனல் டார்கெட் சொர்க்கமாக இருக்கின்ற காரணத்தால், துன்யாவுடைய இழப்பை, துன்யாவுடைய பிரச்சனையை, துன்யாவுடைய ஆபத்துகளை அவன் ஆபத்துகளாக கருதவே மாட்டான். அவற்றையெல்லாம் துச்சமாக பார்ப்பான். ஏன்? உயிரே அல்லாஹ்விற்கு என்று இருக்கும்போது ஒரு நுனியிலே ஏற்படக்கூடிய ஒரு கீறலை கொண்டா அவன் கவலைப்பட போகிறான்?
கவலைப்பட மாட்டான். உயிரே அல்லாஹ்விற்கு என்று வாழும்போது பிறகு என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, சோதனை, எந்த சோதனை மிகவும் நமக்கு ஆபத்தானது என்றால் ஒரு முஃமின் மார்க்கத்திலே சோதிக்கப்படுவது. என்ன சோதனை? மார்க்கத்திலே சோதிக்கப்படுவது. இந்த சோதனை தான் மிகப்பெரிய சோதனை. ஒரு துஆவே இருக்கிறது, அல்லாஹும்ம லா தஜஅல் முஸீபத்தனா ஃபீ தீனினா. யா அல்லாஹ், எங்களது சோதனையை எங்கள் மார்க்கத்திலே ஏற்படுத்தி விடாதே. எங்கள் சோதனையை எங்கள் மார்க்கத்திலே ஏற்படுத்தி விடாதே. வலா தஜஅல் துன்யா அக்பர ஹம்மினா வலா மப்லக இல்மினா. துன்யாவை எங்களுக்கு ஒரு பெரிய மனச்சுமையாக, கவலையாக ஆக்கிவிடாதே. எங்கள் அறிவின் முதிர்ச்சியாக துன்யாவை ஆக்கிவிடாதே. என்ன சோதனை மார்க்கத்திலே? ஒரு முஸ்லிம் ஐங்கால தொழுகைகளை அழகாக தொழ வேண்டும். ஒரு முஸ்லிம் இஸ்லாமிய அடையாளத்தோடு அவன் வாழ வேண்டும். ஒரு முஸ்லிம் இணை வைத்தல், இறை நிராகரிப்பு, அல்லாஹ்விற்கு விருப்பமற்ற காரியங்களை செய்வதிலிருந்து அவன் விலகி இருக்க வேண்டும். சரியா இல்லையா? ஏனென்றால் நம்மை பொறுத்தவரை நமக்கு தெளிவான கோட்பாடுகள், கைட்லைன் இருக்கிறது. ஹலால் ஹராம், ஹலால் ஹராம் என்ற தெளிவான வழிகாட்டுதல் இருக்கிறது. நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் என்று மிருக மார்க்கத்திலே இல்லை, மிருக கொள்கையிலே நாம் இல்லை. நாம் எதிலே இருக்கிறோம்? ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன் நாஸ அலைஹா ذلك الدين القيم. நேரான, நேர்மையான, நீதமான, முறையான, ஒழுக்கமான, சரியான, வரையறுக்கப்பட்ட தெளிவான மார்க்கத்திலே நாம் இருக்கிறோம். அல்லாஹு அக்பர். எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற மார்க்கத்திலே இல்லை. எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற கொள்கையிலே நாம் இல்லை. இப்படித்தான் நீ வாழ வேண்டும், இப்படித்தான் நீ வாழ வேண்டும் என்ற கொள்கையிலே அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். துன்யா, இந்த உலக வாழ்க்கை ஒரு மூமினுக்கு சிறைச்சாலை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வை நம்பாத காஃபிருக்கு இந்த துன்யா ஒரு சொர்க்கம் என்று சொன்னார்கள். சிறைச்சாலை என்றால் என்ன? இவ்வளவுதான் உணவு, இங்கேதான் தூங்க வேண்டும், இப்படித்தான் உடை இருக்க வேண்டும், அங்கே அவனது விருப்பப்படி வாழ முடியாது. நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஃமினுக்கு துன்யா சிறைச்சாலை என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுஃபத்தில் ஜன்னத்து பில் மகாரிஹ் வ ஹுஃபத்தின் நாரு பிஷ்ஷஹவாத். சொர்க்கம் சிரமமான காரியங்களால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம் மன இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. சொர்க்கம் சிரமமான காரியங்களால், நஃப்ஸ் விரும்பாத காரியங்களால் சூழப்பட்டிருக்கிறது. நரகம் மன இச்சைகளால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மூமினை பொறுத்தவரை அவன் எப்போதுமே ஒரு போராளிதான். அவன் ஒரு போராளிதான், போராடிக்கொண்டே இருப்பான். அவனுடைய மிகப்பெரிய எதிரியார் இப்லீஸ், ஷைத்தான். அவனுடைய இன்னொரு பெரிய எதிரியார் அவனுடைய நஃப்ஸ். பிறகு அந்த இப்லீஸுக்கு துணை போகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஷைத்தானுக்கு துணை போகக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, ஷைத்தானின் பக்கம் அழைக்கக்கூடிய ஷைத்தானின் படை யாராக இருந்தாலும் சரி, அவர் முஸ்லிமுக்கு எதிரி. முஸ்லிம், அவனுடைய போராட்டம், அவனுடைய அந்த போர் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபிமார்கள் சோதிக்கப்படவில்லையா? நபிமார்கள் அச்சுறுத்தப்படவில்லையா? நபிமார்களுடைய தோழர்களுக்கு சோதனை நிகழவில்லையா?
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்கிறான், அம் ஹஸிபதும் அன் தத்குலுல் ஜன்னah வலம்மா யஅதிகும் மஸலுல் லதீன خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب. அல்லாஹ் கேட்கிறார், நீங்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து விடலாம். உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்த சோதனைகள் போன்று வராமல் இருக்கின்ற நிலையில் நீங்கள் சொர்க்கத்திற்குள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டீர்களா? முன் சென்றவர்களுக்கு எப்படிப்பட்ட சோதனை? அவர்களுக்கு கடினமான நோய் ஏற்பட்டது, வறுமை ஏற்பட்டது, எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள். எதிரிகளால் அச்சுறுத்தப்பட்டார்கள், எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள். அவர்கள் பிறந்து வாழ்ந்த நாட்டை விட்டு, ஊரை விட்டு, அவர்கள் செய்து கொண்டிருந்த தொழில் துறைகளை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். அப்போது வாழ்ந்து கொண்டிருந்த இறை தூதரும் அவர்களுடைய தோழர்களான மூமின்களும் மதா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எப்போது வரும் என்று கேட்கின்ற அளவிற்கு அவர்களுக்கு சோதனை ஏற்பட்டது. அந்த சோதனை உங்களுக்கு ஏற்படாமல் இருக்க, அந்த சோதனைகளை எல்லாம் நீங்கள் சந்திக்காமல் இருக்க, சொர்க்கத்திற்குள் அவ்வளவு இலகுவாக சென்று விடலாம் என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? பிறகு அல்லாஹ் சொல்கிறான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய உதவி மிக சமீபத்தில் தான் இருக்கிறது. இறை தூதர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ஊரை விட்டு வெளியே போய்விடுங்கள், இல்லை என்றால் மீண்டும் காஃபிராகி விடுங்கள். என்ன சொன்னார்கள்? இந்த ஊரை விட்டு வெளியே போய்விடுங்கள், இல்லை என்றால் நீங்கள் மீண்டும் எங்கள் கொள்கைக்கு மதத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொன்னார்கள். இல்லை என்றால் உங்களை கல்லறிந்து கொள்வோம் என்று சொன்னார்கள். அந்த மூமின்களை சித்திரவதை செய்தார்கள். சாதாரணமான சித்திரவதை அல்ல, குழந்தைகளை கொன்றார்கள், உயிரோடு எரித்தார்கள். முஸ்லிம்களுடைய மூமின்களுடைய செல்வங்களை எல்லாம் அவர்கள் சூறையாடினார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சோதனைகள் முந்தைய சமுதாயத்திற்கும் நிகழ்ந்திருக்கின்றன. அவர்களுக்கு நிகழாத ஒரு சோதனை நமக்கு இப்போது நிகழவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமாவிலே காபத்துல்லாவிற்கு அருகிலே தனது போர்வையை சுருட்டி தலையணையாக வைத்துக்கொண்டு படுத்திருந்தார்கள். அப்போது சில ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா, துஆ கேட்க மாட்டீர்களா? யா அல்லாஹ், எப்படிப்பட்ட துன்பத்திற்கு பிறகு வந்தார்கள். பிலால் காலையிலிருந்து மாலை வரை அடிக்கப்படுகிறார். அடித்தவர், அடித்துக் கொண்டிருப்பவர் களைப்படைந்து விடுகிறார். பிலால் அடி வாங்கி களைக்கவில்லை. அம்மார் அடிக்கப்படுகிறார், அம்மாரின் தாய் அடிக்கப்படுகிறார், அம்மாரின் தந்தை அடிக்கப்படுகிறார். ஏழை சஹாபாக்கள் அடிக்கப்படுகிறார்கள், சாட்டையால் அடிக்கப்படுகிறார்கள். சுடு மண்ணிலே கிடத்தப்பட்டு பாறைகள் அவர்களது நெஞ்சின் மீது வைக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். நெருப்பு கங்குகளிலே கிடத்தப்பட்டு அவர்களுடைய உடலுடைய கொழுப்புகள் உருகி அந்த நெருப்பு கங்குகளை அணைக்கும் அளவிற்கு அவர்கள் அங்கே இம்சிக்கப்பட்டார்கள். அடித்தே சாவடிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் சந்தித்ததற்கு பிறகு, அதுவும் இந்த சோதனை எதற்காக? அல்லாஹ்விற்காக. யாருக்காக? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால், முஃமின் என்ற ஒரே காரணத்தினால்,
முஸ்லிம் என்ற ஒரே காரணத்தினால், லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்ன ஒரே காரணத்தினால், முஹம்மது ரசூலுல்லாஹுவை சொன்ன ஒரே காரணத்தினால், ஷிர்க்கை எதிர்த்த காரணத்தினால், குஃப்ரை எதிர்த்த காரணத்தினால், அநியாயங்களையும் ஆபாசங்களையும் எதிர்த்த காரணத்தினால், அறியாமை காலத்து கொள்கையை விட்டு பேரொளியான இஸ்லாமின் பக்கம் வந்த காரணத்தினால் அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். இந்த சோதனை எதனால் சோதனை? துன்யாவுடைய வாழ்க்கைக்காக அல்ல, துன்யாவுடைய வாழ்க்கையிலே பொறாமை கொண்டதனால் அல்ல. அங்கே அந்த ஏழை சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட குறைஷிகளிடத்திலே எங்களையும் தலைவர்களாக ஆக்குங்கள் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு சம உரிமை வேண்டும் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு பணத்திலே பதவியிலே பங்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, எங்களுக்கு தலைமைத்துவத்திலே பங்கு வேண்டும், எங்களுக்கு ஆளுமையிலே பங்கு வேண்டும் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ். ஏன் அடிக்கப்பட்டார்கள்? அல்லாஹு அஹதுன் 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 என்று சொன்னதால் பிலால் அடிக்கப்பட்டார். அங்கே சோதனை எதனால் வந்த சோதனை? ஈமானுக்காக வந்த சோதனை, இஸ்லாமுக்காக வந்த சோதனை. அல்லாஹுவை மட்டும்தான் வணங்குவோம், எந்த விதமான சிலை வழிபாட்டையோ சிலுவை வழிபாட்டையோ தனி மனித வழிபாட்டையோ விக்கிரக வழிபாட்டையோ அறியாமை காலத்து கொள்கைகளை மூட பழக்க வழக்கங்களை செய்ய மாட்டோம், நீதத்தை பேணுவோம், நேர்மையாக வாழுவோம் என்று சொன்ன காரணத்தால் வந்த சோதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று நமக்கு வருகின்ற சோதனை எதனால் வருகிற சோதனை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மூமின்களை சோதித்தான், சஹாபாக்களை சோதித்தான். எதற்காக? அவர்களுடைய ஈமான் பலமாக இருக்கிறதா, கியாம நாள் வரை வரக்கூடிய மூமின்களுக்கு முன் உதாரணமாக காட்டப்படுவதற்கு தகுதியானவர்களாக இவர்கள் மாறுகிறார்களா, மறுமை நாள் வரை உலகத்தின் அத்தனை பாகங்களிலும் வாழக்கூடிய முஸ்லிம்கள் இவர்களை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு ஈமானுக்காக இஸ்லாமுக்காக தியாகம் செய்ய வேண்டும், அர்ப்பணிப்பு செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக வாழ வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக வாழ வேண்டும். உலகத்திலே ஒரு முஸ்லிம் பிறந்தாலோ இறந்தாலோ அது லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக இருக்க வேண்டும். குல் இன்ன ஸலாத்தி வ நுசுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். இதற்காக அல்லாஹ்விற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக. கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்கள் அந்த ஈமானுக்காக சோதிக்கப்பட்டார்கள். அந்த ஈமான் உண்மையானதா இல்லையா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலக மக்களுக்கு காட்டுவதற்காக, ரப்புக்கு தெரியும் சஹாபாக்களுடைய ஈமான் உண்மையான ஈமான் என்று. யாருக்காக? நமக்கு காட்டுவதற்காக. أم حسبتم أن تدخلوا الجنة ولما يعلم الله الذين جاهدوا منكم ويعلم الصابرين. முஜாஹிதுகள் யார்? அல்லாஹ்விற்காக போராட்டம் செய்பவர்கள், அல்லாஹ்விற்காக போரிடக்கூடியவர்கள், அந்த போரிலே சகிப்புத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய தீனை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அல்லாஹ் பிரித்து அறிந்து அறிவித்து விடுவதற்காக உங்களை சோதிக்கிறான். அந்த சோதனை வருவதற்கு முன்பதாக நீங்கள் சொர்க்கம் சென்று விடுவீர்களோ? மூமின்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சோதிக்கிறார். சஹாபாக்கள் அதற்காக சோதிக்கப்பட்டார்கள். சஹாபாக்களுடைய சோதனை அதற்காக இருந்தது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து கேட்கிறார்கள். அந்த ஏழை சஹாபாக்கள் அடிபட்டவர்கள், சூடு போடப்பட்டவர்கள், துன்பத்திற்கு உள்ளானவர்கள், அல்லாஹ்வின் தூதரை, இந்த காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்ய மாட்டீர்களா? கேளுங்கள் சகோதரர்களே. படுத்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அமர்ந்தார்கள், முகம் சிவந்தார்கள். அந்த தோழர்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். யா அல்லாஹ், என்ன சொன்னார்கள்? நீங்கள் யா அல்லாஹ். சுமையா கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். அம்மார், யாசிர், ஃபுகைஹா
என்று பல சஹாபாக்கள் கடினமாக இம்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரை கட்டி வைத்து சாட்டையால் அடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டாமா, அவர்களுக்கு எதிராக நீங்கள் பிரார்த்திக்க வேண்டாமா என்று கேட்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் யா அல்லாஹ். பிறகு சொன்னார்கள், பாருங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன் சென்ற சமுதாயத்திலே ஒருவர் ஈமானை ஏற்றுக்கொண்டால், லா இலாஹ இல்லல்லாஹுவை மொழிந்தால் அவர் அழைத்து வரப்படுவார். அழைத்து வரப்பட்டு அவருக்காக குழி தோண்டப்படும். அந்த குழியிலே அவர் இடுப்பு வரை புதைக்கப்படுவார். பிறகு ஒரு ரம்பத்தை கொண்டு அவருடைய உச்சம் தலையிலிருந்து அப்படியே அந்த இடுப்பு பிரிகின்ற பகுதி வரை அறுக்கப்பட்டு கொண்டே இருப்பார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா ரத்தஹு அன் தீனிஹி. இந்த சோதனை அவரை அவருடைய மார்க்கத்திலிருந்து திருப்பவில்லை. அப்படியா நீங்கள் சோதிக்கப்பட்டு விட்டீர்கள்? பிறகு சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருவரை அழைத்து வரப்படும். லா இலாஹ இல்லல்லாஹுவை சொன்ன ஒரே காரணத்திற்காக அவரும் அப்படித்தான் கட்டப்படுவார். இரும்பு சீப்பை கொண்டு வந்து, கூர்மையான பற்களுடைய இரும்பு சீப்பை கொண்டு வந்து அவருடைய முகத்திலிருந்து முதுகிலிருந்து உடல் முழுக்க அந்த சீப்பால் அப்படியே கீறப்பட்டு அவருடைய தோலெல்லாம் உரிக்கப்பட்டு சதையிலே கீறப்படும். வாரி எடுப்பார்கள். அந்த நேரத்தில் கூட அவர் ஈமானை விடவில்லை. அல்லாஹ்விடத்திலே தனது சமுதாயத்திற்கு எதிராக பிரார்த்திக்கவில்லை. சகித்துக் கொண்டார், பொறுத்து கொண்டார். நீங்கள் அவசரப்படுகிறீர்கள் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே சந்திக்காத சோதனையா நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சஹாபாக்கள் மக்காவிலே சந்திக்காத சோதனையா நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஈமானை அவர்கள் பேணிய காரணத்தால், ஈமானை பாதுகாத்த காரணத்தால், ஈமானிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் உருவாக்கிய நாடி முன் உதாரணமான ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு சோதனைகள் கொடுக்கப்பட்டன. அந்த சோதனைகளை தாங்கினார்கள், பொறுத்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாக்களித்த வெற்றியை கொடுத்து பூமியிலே விரட்டப்பட்டவர்களை தலைவர்களாக ஆக்கினார். பூமியிலே வாழ்வதற்கே உரிமை இல்லாமல் இருந்தவர்களை லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு ஆட்சியாளர்களாக அல்லாஹ் ஆக்கினான். இதா மாத கைஸர் ஃபலா கைஸர பாதஹு, இதா ஹலக கிஸ்ரா ஃபலா கிஸ்ரா பாதஹு. உலகத்திலே மாபெரும் இரண்டு ஆட்சிகள், கிஸ்ரா கைசருடைய ஆட்சிகள். அந்த ஆட்சிகளை இனி ஒரு கைசர் உருவாக முடியாது, இனி ஒரு கிஸ்ரா உருவாக முடியாது என்று அழித்தொழித்தது எது? லா இலாஹ இல்லல்லாஹ். எந்த விதமான வாதங்களும் அல்ல, எந்த ஆட்சியாலும் முடியாது கிஸ்ரா கைசரை அழிப்பதற்கு என்று இருந்தபோது லா இலாஹ இல்லல்லாஹுடைய ஆட்சி, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி அழித்தொழித்தது, அடையாளம் இல்லாமல். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. சோதிக்கப்பட்டவர்கள் யார்? யாருக்கு உலகத்திலே வாழ்வதற்கு இடம் தேவை என்று நாடோடிகளாக சென்று தஞ்சம் புகுந்தார்களோ, எங்கே ஓடினார்கள்? அதுவும் ராத்திரியோடு ராத்திரியாக மறைந்து மறைந்து ஓடினார்கள். ஜித்தாவின் வழியாக எத்தோப்பியாவிலே சென்று அந்த ஹபஷா அஸ்மஹா மன்னரிடத்திலே நாங்கள் இங்கு தங்கிக் கொள்கிறோம், அனுமதி தாருங்கள் என்று நாடோடிகளாக சென்று தஞ்சம் புகுந்தார்கள். அதே அந்த சஹாபாக்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட கண்ணியத்தை கொடுத்தான்? அவர்கள் பேசுகிறார்கள் கிஸ்ராவை பார்த்து, கைசரை பார்த்து, கிஸ்ராவை பார்த்து, கைசரை பார்த்து, ருஸ்துமை பார்த்து.
அந்த மஜூசி மன்னர்களை பார்த்து அவர்கள் பேசுகிறார்கள், அஸ்லிம் தஸ்லம், நீ முஸ்லிம் ஆகிவிடு, உனக்கு ஈடேற்றம் கிடைக்கும். நீ முஸ்லிம் ஆகிவிடு, உன்னையே உனது மக்களுக்கு நாங்கள் ஆட்சியாளர்களாக ஆக்குகிறோம். நீ முஸ்லிம் ஆகிவிடு, உனது மக்களுக்கு உன்னையே நாங்கள் ஆட்சியாளர்களாக ஆக்குகிறோம். யார்? இந்த அரபு உலகத்து பாலைவன முஸ்லிம்கள். ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள், கலாச்சாரம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாகரிகத்தின் உச்சத்திலே, கலாச்சாரத்தின் உச்சத்திலே, ஆட்சிகளின் ஒழுங்குமுறையின் உச்சத்திலே அவர்களை கொண்டு வந்து நிறுத்தினான். குர்ஆனின் மூலமாக, நபியின் சுன்னாவின் மூலமாக. நீதத்திற்கு ஒரு வரலாறு வேண்டுமா? சத்தியத்திற்கு ஒரு வரலாறு வேண்டுமா? நேர்மைக்கு ஒரு வரலாறு வேண்டுமா? ஒழுக்கத்திற்கு ஒரு வரலாறு வேண்டுமா? கட்டுப்பாட்டுக்கு ஒரு வரலாறு வேண்டுமா? கண்ணியத்திற்கு ஒரு வரலாறு வேண்டுமா? அடக்கத்திற்கு பணிவுக்கு ஒரு வரலாறு வேண்டுமா? நீங்கள் நபியின் தோழர்களை படித்து பாருங்கள், அபூபக்கரின் வரலாறை, உமரின் வரலாறை பாருங்கள் என்று உலக மக்களுக்கு முன்னோடிகளாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை ஆக்கினானே. எதன் மூலமாக? குர்ஆனின் மூலமாக. லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரே வார்த்தை உமரை மாற்றியது, அபூபக்கரை மாற்றியது, அலியை மாற்றியது, காலிதை மாற்றியது. அத்தனை நீதத்தையும், அத்தனை ஒழுக்கங்களையும், அத்தனை கட்டுப்பாடுகளையும் இந்த ஒரே ஒரு மந்திரத்திலே அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதை சொன்னார்கள், மாறினார்கள், மாற்றினார்கள். நினைத்து பாருங்கள் சகோதரர்களே. உலக மக்கள் எல்லாம் நீதத்தின் பாடத்தை உமரிடத்திலே படிக்க வேண்டும். ஒழுக்கத்தின், ஆட்சியின் சட்ட திட்டங்கள் எப்படி அமைய வேண்டும், யாரிடத்திலே? ஹலீஃபாக்களின் வரலாறுகளிலே படிக்க வேண்டும். இங்கிருந்து அவர்களிடத்திலே படை இல்லை, பெரும் பலம் இல்லை, சாதாரண குதிரைகள், கோவேரி கழுதைகள், மெலிந்த ஒட்டகைகள், ஆயுதங்களோ ஒன்றும் சொல்வதற்கு பெரிய ஆயுதங்கள் இல்லை, சின்ன சாதாரண கத்திகள், வாள்கள். இதை வைத்துக்கொண்டு பல நூறு ஆண்டுகளாக இராணுவங்களை கட்டி ஆளுகிற கைசர், கிஸ்ரா பேரரசுகளிடத்தில் பேசுகிறார்கள், நீ முஸ்லிமாகிவிடு, உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று. நீ முஸ்லிமாகிவிடு, உன்னையே உனது பகுதியிலே நாங்கள் ஆட்சியாளர்களாக ஆக்குகிறோம். எங்களுக்கு பிச்சை கொடுங்க, இட ஒதுக்கீடு கொடுங்க, எங்களுக்கு உங்க ஊர்ல இருந்து எங்களுக்கு ஏதாவது அனுப்பி கொடுங்க. முஸ்லிம்களை அல்லாஹ் மன்னர்களாக ஆக்கி இருக்கிறான், அதிகாரிகளாக, ஆட்சியாளர்களாக ஆக்கி இருக்கிறான். நீ ஏன் காஃபிரிடத்திலே பிச்சை கேட்கிறாய்? அல்லாஹ்விடத்திலே பிச்சை கேள். நீ கேட்க வேண்டுமா? ரப்பிடத்திலே கேள். இரவெல்லாம் அழுது கேள், அல்லாஹ்விடத்திலே கேள், ரப்பிடத்திலே கேள், உன்னை படைத்த இறைவனிடத்திலே கேள். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று சொல்லிவிட்டு அப்புறமா பேரணி போறாங்களாம். எதுக்குன்னா இட ஒதுக்கீடு. ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் என்று இங்கே சொல்லுகிறாய். உலகத்தில் உள்ள அத்தனை காஃபிர்களுக்கும் முஸ்லிமால் ரிஸ்க் கொடுக்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களிடத்திலே அந்த வலிமையை வைத்திருக்கிறான், அந்த பரக்கத்தை வைத்திருக்கிறான், அந்த திறமையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். நம்ம போய் யார்ட்டையும் பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. வியாபாரத்தை உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள், தொழிலை உலகத்திற்கு சொல்லி தந்தவர்கள். அல்லாஹு அக்பர். நினைத்து பாருங்கள் சகோதரர்களை. சொன்னார்கள், நீ முஸ்லீமாகிவிட்டால் உனக்கு நாங்கள் ஆட்சியை கொடுப்போம் என்று. பயந்து போயிட்டான் கிஸ்ராவும் கைசரி. என்னடா இது புதிய வார்த்தையாக இருக்கிறது, பாரம்பரியமாக 100 பல 100 ஆண்டுகளாக பரம்பரையாக நாங்கள் ஆட்சி செய்து வருகிறோம், எங்களுக்கு நீங்க ஆட்சியை கொடுக்க போறீங்களா? புரியவில்லை. ஆனால் ஈமான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய கொடியை கொண்டு, அல்லாஹ்விற்காக, லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக இந்த முஸ்லிம் எழுந்து நின்று விட்டால் எதிரியின் உள்ளத்திலே அல்லாஹ் அச்சத்தை போடுவான், பயத்தை போடுவான், நடுக்கத்தை போடுவான், திகிலை போடுவான். நீ வெறும் 100 தான் இருப்பாய், 1 லட்சமாக அல்லாஹ் காட்டுவான். 100 தான் இருப்பாய், 1 லட்சமாக அல்லாஹ் காட்டுவான். பதிரிலே எத்தனை பேர்? 313 பேர் தாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 1000ஆக காட்டுகிறான். வானவர்களை அல்லாஹ் இறக்க தயாராக இருக்கிறான். நீ என்ன போய் உங்கள்கிட்ட பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற? உனக்காக அல்லாஹ் ஜிப்ரீலை அனுப்ப தயாராக இருக்கிறான். உனக்காக அல்லாஹ் மீகாயிலை அனுப்ப தயாராக இருக்கிறான். உனக்காக அல்லாஹ் வானத்திலிருந்து மலக்குகளை இறக்க தயாராக இருக்கிறான். நீ எதற்கு பிறரிடத்திலே பணிய வேண்டும்? நீ எதற்கு பிறரிடத்திலே அணி சேர வேண்டும்? உனது அணிக்கு அவர்களை அழை, உன் வீட்டுக்கு அவர்களை அழை, உனது மார்க்கத்திற்கு அவர்களை அழை. நீ கொடு, கேட்காதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அஹ்ஸாப் யுத்தத்தை முடித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்குள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்ஸாப் யுத்தத்தை முடித்துக்கொண்டு அவர்கள் வீட்டிலே வருகிறார்கள். கவச உடைகளை கழற்றுகிறார்கள். வீட்டுக்கு வெளியிலிருந்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சப்தம் வருகிறது. பார்த்தால் அங்கே ஜிப்ரீல் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, என்ன நீங்கள் கவச உடைகளை களைந்து விட்டீர்களா? உங்களது ஆயுதத்தை கீழே வைத்து விட்டீர்களா? நானும் மீகாயிலும் எங்கள் ஆயுதத்தை இன்னும் கீழே வைக்கவில்லை. நமது மிஷன் இன்னும் முடிந்து விடவில்லை. நாம் செல்ல வேண்டியிருக்கிறது பனு குறைதாவுக்கு. புறப்படுங்கள் இதே நேரத்திலே. இதோ மீகாயில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அவருடைய குதிரையிலே. யா அல்லாஹ், புறப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை தோழர்களுக்கு அறிவிப்பு செய்கிறார்கள். தோழர்களே, யாரெல்லாம் அசர் தொழவில்லையோ இனி இங்கே அசர் தொழக்கூடாது, பனு குறைதாவில் தான் அசர் தொழ வேண்டும். தொழுகையின் நேரம் வருகிறது. இனி அடுத்த நேரத்து தொழுகை நமக்கு போர் மைதானத்தில் தான். யார் யாரை அச்சுறுத்துவது? யார் யாரை பயமுறுத்துவது? யார் யாரை பார்த்து பயப்படுவது? அல்லாஹ் உன்னோடு இருக்கும் வரை நீ யாரையும் பார்த்து பயப்பட வேண்டியது கிடையாது. அல்லாஹ்வை நீ விட்டுவிட்டால் உலகத்தில் உள்ள அத்தனை சக்திகளையும் பார்த்து, உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளையும் பார்த்து, அற்ப அற்ப மனிதனை பார்த்து, அற்ப அற்பமான சக்திகளை பார்த்து நீ பயந்து கொண்டிருப்பாய். அல்லாஹ்வை உன்னோடு நீ ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வோடு நீ சேரவில்லை என்றால், உலகத்தில் நீ யாரோடு சேர்ந்தாலும் சரி உன் பயம் போவாது, உன் பசி போவாது. அல்லாஹ்வோடு நீ சேராத வரை லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், நீ தப்பிக்க வேண்டுமா, உனக்கு பாதுகாப்பு வேண்டுமா, அல்லாஹ்விடம் வந்து சேர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நாங்கள் அவங்களோட சேர்ந்துட்டோம் எனவே நாங்கள் ஜெயிச்சிருவோம், நாங்கள் அவங்களோட சேர்ந்துட்டோம் எனவே எங்களுக்கு வெற்றி. அல்லாஹ்வை விட்டு விட்டான். யாரை விட்டு விட்டான்? ரப்பை விட்டு விட்டான். ரப்புல் ஆலமீனை விட்டு விட்டான். அவனுடைய மார்க்கத்தை விலை பேசி விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், காலையிலே முஸ்லிமாக இருந்தவன், மூமினாக இருந்தவன், மாலையிலே காஃபிராக இருப்பான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், எப்படிப்பட்ட பயங்கரமான சோதனை! தீனுடைய சோதனை சகோதரர்களே, துன்யாவுடைய சோதனை அல்ல, தீனிலே ஏற்பட்ட சோதனை. பயந்து கேட்டார்கள். நபி சொன்னார்கள், என்ன குஃப்ர் தெரியுமா? இது என்ன இறை நிராகரிப்பு தெரியுமா? தனது மார்க்கத்தை விலை பேசுவான். எதற்காக? துன்யாவுக்காக. எதற்காக? தீனை விட்டு விடுவான் துன்யாவுக்காக. தனது துன்யாவுடைய லாபத்திற்காக, ஆட்சிக்காகவோ, அதிகாரத்திற்காகவோ, சொத்துக்காகவோ, செல்வத்திற்காகவோ, படிப்புக்காகவோ, இந்த துன்யா வாழ்க்கைக்காக எதை விட்டு விடுவான்? தீனை விட்டு விடுவான். சொல்வார்கள், ஈட்டி முனையிலே நின்றாலும் ஈமானை விடமாட்டோம் என்று. சொல்வது என்ன? ஆட்சி எல்லாம், அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்விற்கு என்று சொல்வார்கள். ஆனால் காஃபிர்களிடத்திலே பிச்சை கேட்பார்கள், அதிகாரத்திலே, ஆட்சியிலே பங்கு கொடு என்று. ஆட்சி அதிகாரம் அல்லாஹ்விற்கு என்றால் ரப்பிடத்திலே கேள். குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தூத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. ஆட்சியை கொடுப்பவன் யார்? அல்லாஹ். ஆட்சியை பிடுங்குபவன் யார்? அல்லாஹ். கண்ணியத்தை கொடுப்பவன் யார்? அல்லாஹ். இழிவை கொடுப்பவன் யார்? அல்லாஹ். நன்மை அவனது கையிலே இருக்கிறது. ஆனா கேட்கிறது எங்க போய்? யா அல்லாஹ். நான் யாரையும் பகைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை சகோதரர்களே, சமுதாயத்தோடு பகைவர்களாக வாழுங்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களிடத்திலே பிச்சைக்காரர்களாக வாழாதீர்கள் என்று சொல்கிறேன். கண்ணி அல்லாஹ் கொடுத்த கண்ணியத்தை ஏன் கேவலமாக மாற்றிக் கொள்கிறாய்? அத்தஸ்தப்திலூன அல்லதி ஹுவ கைர் பில்லதி ஹுவ அத்னா. அல்லாஹ் உங்களுக்கு தீன் என்ற கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹுடைய உயர்வை கொடுத்திருக்கிறான். ஏன் அதை துன்யாவுக்காக விலை பேசுகிறீர்கள்? ஏன் அந்த துன்யாவுக்காக தீனை விட்டு கொடுத்து கேவலம் அடைகிறீர்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சோதித்தான், உண்மையாக சோதித்தான். யாரை சோதித்தான்? அந்த சஹாபாக்களை அல்லாஹ் சோதித்தான். அதற்கு முன்னால் சென்ற உம்மத்தை அல்லாஹ் சோதித்தான்.
தீனிலே ஒரு முன் உதாரணமாக, முன்னோடிகளாக, வழிகாட்டிகளாக இவர்கள் ஆக்கப்பட வேண்டும் என்பதற்காக. அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களுக்கு வரலாற்றிலே கண்ணியத்தை கொடுத்து கொண்டே வந்தான். மூமின்களை அல்லாஹ் ஆட்சியாளர்களாக, அதிகாரிகளாக, இவர்களை உலகத்தை ஆளக்கூடிய படை தளபதிகளாக, சமுதாயத்தின் தலைவர்களாக அல்லாஹ் ஆக்கிக் கொண்டே இருந்தான். எப்போது இந்த மூமின், அந்த தோழர்கள் சோதிக்கப்பட்டார்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள், சகித்தார்கள், பொறுத்தார்கள், உலகம் அனைத்தையும் துறக்க தயாராக இருந்தார்கள். ஆனால் தீனை விட தயாராக இல்லை. தீனை, மார்க்கத்தை விட தயாராக இல்லை. அல்லாஹுவை விட தயாராக இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹுவை விட தயாராக இல்லை. நாங்கள் முஸ்லிம்கள், அல்லாஹுவின் பக்கம் அழைப்பதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டவர்கள். லா இலாஹ இல்லல்லாஹுவை பரப்புவதற்காக, அதற்கு வாழ்வதற்காகவே நாங்கள் படைக்கப்பட்டவர்கள் என்று தெளிவாக தங்களை அடையாளம் காட்டினார்கள். ஆனால் இன்று எந்த அளவிற்கு தன்னை முஸ்லிம் என்று காட்டுவதிலிருந்து விலக முடியுமோ, மறைத்துக் கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு இன்று ஒரு முஸ்லிம் மறைத்துக் கொள்ள தயாராகிவிட்டான். எந்த அடையாளத்தையும் வைத்துக் கொள்ள தயாராக இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹுவையும் விட்டான், முஹம்மது ரசூலுல்லாஹுவை விட்டான், தீனுடைய அடையாளத்தை விட்டான், தீனுடைய அழைப்பை விட்டான். காஃபிரோடு காஃபிராக வாழ தயாராகிவிட்டான். மன இச்சைகளை பின்பற்ற தயாராகிவிட்டான். நீனும் ஆடுறியா, நானும் ஆடுவேன். நீனும் குடிக்கிறியா, நானும் குடிப்பேன். நீனும் பாடுவியா, நானும் பாடுவேன். உனக்கு எனக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. எனக்கு அரபி பேரு, உனக்கு தமிழ் பேரு, அவ்வளவுதான் வித்தியாசம். தொழுகை இல்லை, வாழ்க்கையிலே இறை சட்டங்கள் ஹலால் ஹராம் இல்லை. ரெண்டு பேர் வீடு சினிமா கொட்டாயாத்தான் இருக்குது. ரெண்டு பேரும் வீடும் சினிமா கொட்டையாகத்தான் இருக்கிறது. இங்கும் ஆபாசம், அங்கும் ஆபாசம், இங்கேயும் இசை, அங்கேயும் இசை. இஸ்லாமிய வாழ்க்கை நெறி இருப்பதில்லை, ஒழுக்கம் இருப்பதில்லை. என்ன ஆனது? فخلف من بعدهم خلف اضاعوا الصلاه واتبعوا الشهوات فسوف يلقون غيا. ஒரு முஹல்லாவிலே முஸ்லிம்கள் வாழுகிறார்கள் என்றால் அந்த முஹல்லாவிலே ஒரு அடையாளம் இருக்க வேண்டாம்? அதற்காக ஆமாங்க அடையாளம் இருக்குதுங்க, எங்க ஊர்ல முஸ்லிம்கள் வாழ்றதுக்கு. என்ன தெரியுமா அடையாளம்? எந்த வீட்டில் பார்த்தாலும் ஜெண்டா இருக்கும். என்ன இருக்கும் தெரியுமா? ஜெண்டானா ஜெண்டா இருக்கும். பச்சை கம்பம் இருக்கும், பச்சை போர்வை போத்தி இருப்பாங்க. அது இருந்தா முஸ்லிம் வீடு. இது அடையாளம். இணை வைத்தல், அல்லாஹ்விற்கு இணை கற்பித்தல், ஷிர்கான காரியங்கள். இன்று காஃபிர்கள் வைக்கிற இணை வைப்பை விட முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிகள் வைக்கக்கூடிய ஷிர்க் அவ்வளவு மோசமா இருக்கு. இருக்கா இல்லையா? வீட்டுக்கு வீடு ஜெண்டாவாய் போயிருச்சு. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டிய முஸ்லிம் ஒரு ஜெண்டாவுக்கு முன்னால் நின்று கொண்டு துஆ கேட்டுக் கொண்டிருக்கிறான். அதற்கு போர்வை போர்த்தி பரக்கத்து கேட்டுக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்கு வா என்று சொன்னால், அல்லாஹ்வை தொழுது வணங்கி அல்லாஹ்விடத்திலே கேள் என்றால் அவனுக்கு மனம் வருவது கிடையாது. ஆனால் தர்காக்களுக்கு சென்று அங்கே சுஜூது செய்து கொண்டிருக்கிறான். அங்கே போர்வை போர்த்தி அந்த தர்காவை தவாப் செய்து கொண்டிருக்கிறான். பிள்ளை வேண்டும் என்று அங்கே செல்கிறான். உனக்கும் திருப்பதிக்கு போறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? உனக்கும் திருப்பதி போறவனுக்கு, வேளாங்கண்ணி போறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? போகக்கூடிய இடம்தான் வேறே தவிர செய்யக்கூடிய செயல் அத்தனையும் ஒன்று ஷிர்க் தான். சரியா இல்லையா? இன்று சொல்லுங்கள் பார்க்கலாம், உலக மக்களிலே எவ்வளவு சதவீத முஸ்லிம்கள் வாழுகிறார்கள்? அவர்களிலே எத்தனை சதவீத மக்கள் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய தீனிலே, இந்த தௌஹீதிலே, லா இலாஹ இல்லல்லாஹ்விலே உறுதியாக தானும் தௌஹீதை லா இலாஹ இல்லல்லாஹ்வை பேணி உலக மக்களையும் லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக எத்தனை பேர் வாழுகிறீர்கள்? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அப்போது அல்லாஹ்வுடைய உதவி வரும். அந்த சோதனைக்கு பின்னால் வெற்றி கிடைக்கும். அந்த சோதனைக்கு பின்னால் உயர்வு கிடைக்கும். அந்த சோதனையிலே ஈமான் உறுதியாக இருக்கும் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம்.
உலகத்தில் எத்தனையோ இயக்கங்கள் இருக்கின்றன, எத்தனையோ முஸ்லிம்களுடைய கட்சிகள் இருக்கின்றன. எங்களது கட்சி லா இலாஹ இல்லல்லாஹுவிற்காக உருவாக்கப்பட்டது. எங்களது கட்சி லா இலாஹ இல்லல்லாஹுவை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக உருவாக்கப்பட்டது. எங்களது கட்சி முஹம்மது ரசூலுல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதற்காக உருவாக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கே வெற்றியை கொடுத்து விடுவான். அல்லாஹ் காத்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக? இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது எதற்காக? சொல்ல முடியுமா? லா இலாஹ இல்லல்லாஹுவின் கொள்கைக்காக, கோட்பாட்டுக்காக, அதன் பக்கம் முஸ்லிம்களையும் முஸ்லிம் அல்லாதவர்களையும் அழைப்பதற்காக, இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய நீதிக்காக வேண்டி கட்சி ஆரம்பிக்கப்பட்டது என்று. அப்போது இஸ்லாம் பேணப்பட்டிருக்கும், தீன் பேணப்பட்டிருக்கும், குர்ஆன் சுன்னா அங்கே பேணப்பட்டிருக்கும். ரிபிஇ இப்னு ஆமிர் யார் தெரியுமா? ஒரு சின்ன குட்டையான சஹாபி. வாளை இடுப்பிலே கட்டினால் வாள் கீழே தரையிலே சேர்த்துக் கொண்டு செல்லும் என்பதால் கழுத்திலே கட்டி இருப்பார் வாளை. இவர் படையின் ஒரு பெரும் பகுதிக்கு தளபதி. முஸ்லிமுடைய அந்த படை தளபதி ஒரு நாட்டு மன்னனிடத்திலே தூதுவனாக இவரை அனுப்புகிறார். ருஸ்துமிடத்திலே பேசுவதற்காக அனுப்புகிறார். வறுமை ஏழ்மை எப்படி என்றால் அவருடைய மேனிக்கு ஆடை இல்லை, அவருடைய மேனிக்கு ஆடை இல்லை, கீழே விடுத்தப்பட்ட ஆடைதான். வாகனத்து செல்வதற்கு குதிரை கூட இல்லை, கழுதையிலே செல்கிறார் ருஸ்துமிடத்திலே பேசுவதற்கு. கண்ணியம் அல்லாஹ்வை கொண்டு, லா இலாஹ இல்லல்லாஹ்வை கொண்டு நீ அணிந்திருக்கக்கூடிய கோட் சூட்டிலே கண்ணியம் கிடையாது, உனது பங்களாவிலே கண்ணியம் கிடையாது, உனது படிப்பிலே, உனது எம்பிஏவிலோ, உனது எம்இலோ, பிஇலோ, உனது எம்பிபிஎஸ்ல கண்ணியம் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ்விலே கண்ணியம் இருக்கிறது, முஹம்மது ரசூலுல்லாஹ்விலே கண்ணியம் இருக்கிறது. உன்னை ஒரு முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதிலே கண்ணியம் இருக்கிறது. நான் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தி என்று அடையாளப்படுத்துவதிலே கண்ணியம் இருக்கிறது. சகோதரர்களே, செல்கிறார். ருஸ்தும் பார்க்கிறான், என்னடா அது பெரிய பந்தாவான ஒரு தோற்றத்தில் ஒருத்தர் வருவாருன்னு பார்த்தா குட்டையா ஒருத்தர் வர்றாரு. பெரிய அரண்மனையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ரொம்ப இலக்காரமா பார்க்கிறான். வந்தவர் பார்க்கிறார். ருஸ்தும் கேட்கிறான், கேளுங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறார். பாருங்கள், ஈமானுடைய துணிவை பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் கொடுத்த வீரத்தை பாருங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக எழுந்து நின்றார். அல்லாஹ் வீரத்தை கொடுத்தான். யார் கொடுத்தான்? ரப்பு கொடுக்கின்றான். லா இலாஹ இல்லல்லாஹ்வின் மூலமாக சொன்னார். ருஸ்துமை பார்த்து, ருஸ்துமே, உன்னையும் உனது மக்களையும் அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பதற்காக அல்லாஹ் அனுப்பிய சமுதாயம் நாங்கள். அல்லாஹ் அனுப்பிய சமுதாயம் நாங்கள். ஏன் வந்திருக்கிறோம் தெரியுமா? லினுக்ரிஜல் இபாத மின் இபாதத்தில் இபாதி இலா இபாதத்தி ரப்பில் இபாத். நாங்கள் வந்தது ஆட்சிக்காக அல்ல, அதிகாரத்துக்காக அல்ல, சொத்துக்காக அல்ல, ஈரானிலே அங்க பாரசீகத்திலே இடம் வாங்குவதற்காக அல்ல, அங்க பிரஜா உரிமை கேட்பதற்காக அல்ல. உலக மக்களை, அல்லாஹ் படைத்த அடியார்களை வணங்குவதிலிருந்து அடியார்களின் இறைவனான அல்லாஹுவை வணங்குவதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். முஸ்லிமே, வமின் துல்கில் அத்யானி வமின் ஜௌரில் அத்யானி இலா அத்லில் இஸ்லாம். உலக மத கோட்பாடுகள், உலக சமய கோட்பாடுகள் அநியாயங்களை போதிக்கின்றன. நிறத்தால், இனத்தால், மொழியால், பிறப்பால் மக்களுக்கு மத்தியிலே பாகுபாட்டை காட்டுகின்றன, வேற்றுமையை கற்பிக்கின்றன. அந்த அநியாயங்களில் இருந்து இஸ்லாம் என்ற நீதத்தின் பக்கம் அழைப்பதற்காக வந்திருக்கிறோம். நீ மன்னனாக வாழலாம், பெரிய செல்வந்தனாக வாழலாம், ஆனால் ஈமான் இல்லாத காரணத்தால் நெருக்கடியிலே நீ வாழ்கிறாய். முஸ்லிமாகிப்பார், விசாலமான உலகத்தை நீ பார்ப்பாய். அதற்கு அழைப்பு கொடுப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். யாரை பார்த்து? அந்த பேரரசனை பார்த்து, அந்த ருஸ்துமை பார்த்து. சாதாரண ஒரு ஃபக்கீர் அரபி, ஒரு முஸ்லிம் பேசக்கூடிய பேச்சை பாருங்கள் சகோதரர்களே. பயந்து நடுங்குகிறான் உள்ளத்தால். ஆனால் வெளியிலே தைரியமானவன் போன்று காண்பித்துக் கொண்டு ருஸ்தும் சொல்லுகிறான், என்னடா இது? அரபு பாலைவன கொள்ளைக்காரர்கள் யாரை நாம் கேவலமானவர்கள் என்று கைவிட்டோமோ அப்படிப்பட்ட ஒருவர் இன்று நமக்கு முன்னால் இப்படி பேசுவதா
இருந்தாலும் பயம் இருக்கிறது, மறுத்தால் என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு. சரி நாங்கள் ஏற்றுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறான் பாருங்க. நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வோம், என்ன செய்வீர்கள்? ரபிஈ சொல்கிறார்கள், எங்கள் ரசூலுல்லாஹ் நாங்கள் எதிரிகளை சந்தித்தால் எங்களுக்கு 3 சாய்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 சாய்ஸை உங்களுக்கு தர்றோம், அதுல இருந்து ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்க. சுப்ஹானல்லாஹ். நீ முஸ்லிமாக மாறிவிடு, திரும்பி சென்று விடுகிறோம். எங்களுக்கு உலகம் தேவையில்லை, எங்களுக்கு ஆட்சியிலே பங்கு தேவையில்லை, நீ முஸ்லிமாக மாறிவிடு, அப்படியே திரும்பி விடுகிறோம். உனக்கு இஸ்லாமை கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசிரியரை நியமித்து விட்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாமை கற்றுக்கொள்ள தயாரில்லை, நீ என்ன அரசியல் செய்ய போகிறாய்? குர்ஆனை படித்தாயா? குர்ஆனின் நேர்மையை படித்தாயா? குர்ஆனின் நீதத்தை படித்தாயா? சுன்னாவின் நேர்மையை, ஒழுக்கத்தை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை படித்தாயா? நீ என்ன அரசியல் செய்ய போகிறாய்? உனக்கு அரசியலிலே முன்னோடி யார்? உனக்கு அரசியலிலே வழிகாட்டி யார்? நீ யாரை பார்த்து அரசியல் செய்ய போகிறாய்? ஸ்டாலினை பார்த்து, லெனினை பார்த்து, ஐரோப்பிய அந்த முட்டாள்களை பார்த்து நீ அரசியல் செய்ய போகிறாய்? அல்லது முஹம்மது ரசூலுல்லாஹ்வை பார்த்து நீ அரசியல் செய்ய போகிறாயா? உனக்கு யார் வழிகாட்டி? அபூபக்கர் வழிகாட்டியா? உமர் வழிகாட்டியா? உஸ்மான் வழிகாட்டியா? அலி வழிகாட்டியா? காலித் வழிகாட்டியா? அவர்களின் சரித்திரத்தை நீ படித்திருக்கிறாயா? அதை பின்பற்றி இருக்கிறாயா? உனது வாழ்க்கை அதன்படி நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ அரசியலுக்கு வா. உன்னால் உனக்கு நன்மை, உன்னால் சமுதாயத்திற்கு நன்மை, உன்னால் உலகத்துக்கு நன்மை. ஆனால் நீயோ கேடுகட்ட நிலையிலே காபிர்களை பின்பற்றி கொண்டு, காபிர்களில் ஒருவனாக வாழ்ந்து கொண்டு, இஸ்லாமை உனது காலால் மிதித்து குழியிலே புதைத்துக் கொண்டு நீ முஸ்லிம்களுக்காக என்ன செய்ய போகிறாய்? முஸ்லிம்களை சபக்குழியிலே நீ தள்ளுவாய், முஸ்லிம்களை சபக்குழியிலே தள்ளுவாய். உனது காலுக்கு கீழே இஸ்லாமை மிதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ என்ன முஸ்லிம்களுக்காக பேச வந்து விட்டாய்? முஸ்லிமை இஸ்லாத்திலிருந்து பிரித்து பார்க்க முடியாது. முஸ்லிம் என்றால் இஸ்லாத்தோடு முஸ்லிம், இஸ்லாம் இல்லை என்றால் முஸ்லிம் இல்லை. சரியா இல்லையாங்க? அப்துல்லா ஆமினா என்ற பெயருக்காக வேண்டி நீங்கள் வக்காலத்து வாங்க வந்தீர்களா? அல்லது இஸ்லாமை பின்பற்றக்கூடிய அப்துல்லா ஆமினாவுக்காக வக்காலத்து வாங்க போகிறீர்களா? யாருக்காக வக்காலத்து வாங்க போகிறீர்கள்? இனவாதத்தை வாதிடுகிறீர்களா? அரபு என்பதற்காக, இஸ்லாம் என்ற பெயரோடு ஒட்டி கொண்டிருக்கிறோம் என்பதற்காக, அல்லது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அவனுக்காக வாழக்கூடிய முஸ்லிம்களுக்காக நீங்கள் வக்காலத்து வாங்க போகிறீர்கள்? யோசித்து பாருங்கள். சொல்கிறார்கள் ரபிஈ, 3 சான்ஸ், 3த்துல எதை வேணாலும் எடுத்துக்க. ஒன்னு முஸ்லிம் ஆயிடு, விட்டுட்டு போய்கிட்டே இருக்கிற, எங்களுக்கு எதுவுமே தேவை கிடையாது, இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய ஒருத்தரை கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பாங்க. சிம்பிளான மார்க்கம், எந்த லாஜிக்கும் கிடையாது. ஒரே புத்தகம் குர்ஆன் படிச்சா போதும். அறிவு கெட்டவன் அறிவாளியாக மாறிவிடுவான், நெறி கெட்டவன் நெறிவுடையவனாக மாறிவிடுவான், ஒழுக்கம் கெட்டவன் ஒழுக்கசீலனாக மாறிவிடுவான். நீதம் வேண்டுமா? குர்ஆனிலே இருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சானி வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். 16வது அத்தியாயத்தின் 93வது வசனத்தை படித்து பாருங்கள். குர்ஆன் படிக்கிறதுக்கு நேரம் இல்லைங்க இன்னைக்கு. என்றைக்காவது மஸ்ஜிதிலே இமாம் ஓதினார்களே? இன்னைக்கு மகரிபில எந்த சூரா ஓதுனான்னு சொன்னா யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு மகரிபிலே இமாம் ஓதிய சூரா எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த சூராவின் பொருள் எத்தனை பேருக்கு தெரியும்? இமாம் ஓதுறாரு, அதுக்கு அர்த்தம் தெரியல, அதுக்கு என்ன அர்த்தம் என்று பார்ப்பதற்கு கூட நேரம் இல்லை. நீ என்ன இஸ்லாமை பேணுகிறாய்? நீ எந்த ரப்பை ரப் என்று சொல்கிறாய்? யாருக்கு நீ சுஜூது செய்கிறாய்? யாரை நீ ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாய்? சொல்றாங்க, ஓகே, இதை நீ ஏத்துக்கிட்டா ரொம்ப சிறப்பானது. இல்லையா, நீ ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாதவன். நீ இஸ்லாமை ஏற்கவில்லையா, நீ ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாதவன். இந்த பூமியை அதற்கு தகுதி உள்ளவன் தான் ஆட்சி செய்ய வேண்டும். நாங்கள் ஆட்சி செய்வோம், நீ எங்களுக்கு கீழே பாதுகாப்பாக வாழலாம். சுப்ஹானல்லாஹ். யாருடைய தர்பாருக்கு முன்னால், எந்த பேராட்சிக்கு முன்னால், கிஸ்ரா என்ற அந்த பெரிய ஒரு சாம்ராஜ்யத்திற்கு முன்னால் அங்கே பேசப்படுகிறது என்ன? நீ முஸ்லீமாகவில்லை என்றால் நீ ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாதவனாகி விடுவாய். நீ எங்களுக்கு கீழே வாழ், எங்கள் ஆட்சியாளரை நியமித்து விட்டு அவருக்கு கீழே நீங்களெல்லாம் ஜிஸியா கட்டி வாழுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பான, நேர்மையான, நீதமான, ஒழுக்கமான ஆட்சியை நாங்கள் தருவோம். இதுக்கு நீ தயார் இல்லையா? வாளை உருவி காட்டுகிறார். இந்த வாள் நமக்கும் உங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கும் என்பதாக. இந்த வாள்
நமக்கும் உங்களுக்கு மத்தியிலே தீர்ப்பளிக்கும் என்பதாக காட்டுகிறார். அல்லாஹ் அக்பர். என்ன பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் கிஸ்ராவின் உள்ளத்திலே, ருஸ்துமின் உள்ளத்திலே. கேட்கிறான், எங்களுக்கு 3 நாள் எங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு டைம் தருவீங்களான்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட படைகளை வைத்துக் கொண்டிருக்கிறான். யானை படை, குதிரை படை, ஒட்டகப்படை, காலாட்படை என்று முழு ஆயுத தயாரிப்புகளோடு படத்தினுடைய அந்த ராணுவ பயிற்சியோடு கூடிய படையோடு வைத்துக் கொண்டிருக்கிறான். இங்கே பசி பட்டினியிலே வந்து தஜ்லாவின் நதிகரையிலே அவர்கள் தங்கி இருக்கின்றார்கள். பல நாள் பசியோடு அவர்களிடத்தில் கேட்கிறான், நாங்கள் சிந்திப்பதற்கு எங்களுக்கு அவகாசம் கிடைக்குமா என்று. மீண்டும் ரிபிஇ பேசுகிறார், 3 நாளுக்கு மேல அனுமதி தர்றதுக்கு எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்லி. எப்படி 3 நாளைக்கு மேல அனுமதி தர்றதுக்கு எங்க ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அனுமதி தரலன்னு சொல்லி 3 நாள்ல யோசித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு செல்கிறார். சகோதரர்களே, நாம் ஏன் எங்கே இருக்கிறோம் யோசித்து பாருங்கள். எந்த வரலாற்றின் பின்னணியிலே உருவானவர்கள் நாம்? யாரிலிருந்து உருவானவர்கள் நாம்? எதற்காக சீரழிந்து கொண்டிருக்கிறோம்? எதற்காக நாம் அல்லல்பட்டுக் கொண்டிருக்கிறோம்? எங்கே நாம் தடுமாறிக் கொண்டிருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். மீண்டும் வருவோம். சஹாபாக்கள் சோதிக்கப்பட்டது அல்லாஹ்வுடைய தீனுக்காக சோதிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் அந்த தீனிலே அவர்கள் உறுதியாக இருந்தபோது அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான். அவர்கள் தீர்ப்பாளர்களாக இருந்தார்கள். அவர்கள் உலக மக்களின் பாதுகாப்பாளர்களாக இருந்தார்கள். உலக மக்களின் வழிகாட்டிகளாக இருந்தார்கள். எப்போது முஸ்லிம் அல்லாஹுவை விட்டானோ, அல்லாஹ்வுடைய ரசூலை புறக்கணித்தானோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை புறக்கணித்தானோ, இஸ்லாமிய வழிகாட்டுதல்களை தூக்கி எறிந்தானோ, இந்த முஸ்லிம் இவனுடைய பாதுகாப்புக்கு ஒரு காஃபிரிடத்திலே தயவை எதிர்பார்க்கக்கூடிய நிலைக்கு ஆளாகிவிட்டான். சரியா இல்லையா? இன்று முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் யாரிடத்திலே செல்கிறார்கள்? எங்கே செல்கிறார்கள்? எங்கே பிச்சை கேட்கிறார்கள்? யோசித்து பாருங்கள். அல் குஃப்ரு மில்லத்துன் வாஹிதா, இறை நிராகரிப்பு அது எந்த தோற்றத்தில் இருந்தாலும் சரி, அவர்களெல்லாம் ஒரே ஜாதி என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் உங்களோடு நட்பு பாராட்ட மாட்டார்கள், பாசம் காட்ட மாட்டார்கள். அவர்கள் உள்ளத்திலே உங்களை பற்றி குரோதத்தை மறைத்து கொண்டே இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறினார். அவர்களை நீங்கள் வழி நடத்தவில்லை என்றால் அவர்கள் தானும் கெட்டு சமுதாயத்தையும் கெடுத்து விடுவார்கள். அவர்கள் தானும் சமுதாயத்தை அழித்து விடுவார்கள். அவர்கள் தானும் சீரழிந்து சமுதாயத்தை சீரழித்து விடுவார்கள். சரியா இல்லையா? இன்று உலகம் அல்லாஹ் அதை உனது கையிலே கொடுத்திருந்தான். சஹாபாக்களுடைய அந்த தியாகங்களுக்கு பின்னால், பத்ர் போருக்கு பின்னால், உஹது போருக்கு பின்னால், அஹ்ஸாப், ஹுனைன், கந்தக், மூத்தா போருக்கு பின்னால் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த துன்யாவை, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஆட்சியை, தீனை விட்டுவிட்டு ஆட்சி செய்வோம், துன்யா வேறு தீன் வேறு என்று பிரித்து பார்த்தீர்கள். அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்தி விட்டான். அல்லாஹ் முஸ்லிம்களை விட்டுவிட்டான். பார்த்துக்கொள், உனது நிலைமை என்னவென்று நீயே பார்த்துக்கொள். அவன் பொறுப்பை கையெடுத்து விட்டான். என்ன செய்ய முடியும்? அல்லாஹ் சொல்கிறான், மூமினே, நான் உனக்கு உதவிக்கு வந்தால் உன்னை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. நான் உன்னை கைவிட்டு விட்டால் நீ ஐநாவுக்கு செல், ஆப்பிரிக்காவுக்கு செல், அமெரிக்காவுக்கு செல், என்னை தவிர உனக்கு உதவி செய்பவன் யார் இருக்கிறார்? நீ அல்லாஹ்வை, மறுமையை, நபியை நம்பிக்கை கொண்டவனா என்னோடு வந்து விடு, என்னை சார்ந்து விடு, என் மீது நம்பிக்கை வைத்து விடு. யா அல்லாஹ், உன் மேல் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று முஃமின் சொல்லுகிறான், செயலால் சொல்லுகிறான். தேர்தல் வந்தாதான் தெரியும் எவன் யார் காலில் பிச்சை வாங்க போறான்னு சொல்லு, யார் யார் காலில் உழுக போறார்கள் என்று. அல்லாஹ்வுக்கு முன்னால் சுஜூது செய் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி அவர்கள் பத்ர் போரிலே எப்படி கிடுகிடுத்து அழுதார்கள், எப்படி மன்றாடி அழுதார்கள். அல்லாஹும்ம நஸ்ரக், யா அல்லாஹ் உனது உதவியை கொடு, உனது உதவியை கொடு என்று. இன்றைக்கு மோளத்தை அடிச்சுக்கிட்டு வெற்றி வேணுங்கிறான். எதுக்கு? மோளத்தை அடித்துக் கொண்டு இவர்கள் வெற்றி வேண்டும் என்று சொல்கிறார்கள். நபி சுஜூதிலே அழுது கொண்டு அல்லாஹ்விடத்திலே வெற்றியை தேடினார்கள். இன்று முஸ்லிம்கள் மோளம் அடிச்சுக்கிட்டு, கூத்து அடிச்சுக்கிட்டு, டான்ஸ் ஆடிக்கிட்டு,
அதாவது சமுதாயத்திலேயே மூன்றாவது ஒரு மக்களாக ஒழுக்கம் இல்லாமல் ஒரு நாகரிகம் இல்லாமல் வாழ்வார்கள் அல்லவா, அவர்களை போன்று வேடம் அணிந்து கொண்டு கூத்தாடி கொண்டு டான்ஸ் அடிச்சுக்கிட்டு மோளத்தை அடிச்சுக்கிட்டு நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் கேவலப்படுத்தி காட்டுவான், அல்லாஹ் நசுக்கி காட்டுவான், அல்லாஹ் மிக மோசமான நிலைக்கு அல்லாஹ் தள்ளி காட்டுவான். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். நடக்குதா இல்லையா யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுஜூதில் இருந்து கேள், தொழுது கேள், மன்றாடி கேள், ஒழுக்கத்தோடு கேள். அல்லாஹ் உனக்கு துன்யாவை கண்ணியமாக அல்லாஹ் கொடுப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்று உலக முஸ்லிம்கள் சோதிப்பதை அவன் பார்த்து இன்பமாக இருக்கிறான் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ் வேதனைப்படுகிறான். மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும் இன் ஷக்கர்தும் வ ஆமன்தும். நீங்கள் நன்றி உள்ள நல்ல மூமின்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களை ஏன் வேதனை செய்ய போகிறான் என்று அல்லாஹ் கேட்கிறான். எப்படி கேட்கிறான்? நீங்கள் நன்றி உள்ள நல்ல மூமின்களாக இருந்தால் உங்களை வேதனை செய்து அல்லாஹ் என்ன இன்பம் காணப் போகிறான், என்ன நன்மை காணப் போகிறான், அல்லாஹ்விற்கு என்ன லாபம் என்று அல்லாஹ் கேட்கிறான். இன்றைய சோதனை எதன் காரணமாக இந்த சோதனை? லா இலாஹ இல்லல்லாஹ்வை விட்டுவிட்டு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விட்டுவிட்டு இஸ்லாமை புறக்கணித்து விட்டு ஆட்சிக்காக, அதிகாரத்திற்காக, மொழிக்காக, இன வெறிக்காக, இன்னும் இந்த துன்யாவுடைய அற்ப காசுகளுக்காக முஃமின் இயக்கங்களை ஆரம்பித்தான், முஸ்லிம் கட்சிகளை ஆரம்பித்தான். அதுதான் வாழ்க்கையின் லட்சியம். பதவிக்காக, பணத்துக்காக, இந்த ஆடம்பர வாழ்க்கைக்காக என்று தனது சமுதாயத்தை விற்க ஆரம்பித்தான், விலை பேச ஆரம்பித்தான், தனது ஆயுளை அதற்கு செலவழிக்க ஆரம்பித்தான். அல்லாஹ் இழிவை கொடுத்தவர்களுக்கு யாரும் கண்ணியத்தை கொடுக்க முடியாது சகோதரர்களே. இழிவினுடைய இந்த சோதனுடைய பின்னணி காரணங்கள் என்ன? படிப்பு இல்லை என்பதனால் அல்ல, செல்வம் இல்லை என்பதனால் அல்ல, திறமை இல்லை என்பதனால் அல்ல. இல்லை, இந்த இழிவுக்கு பின்னணி காரணம் என்ன தெரியுமா? இந்த சோதனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் ஏன் சோதிக்கப்படுகிறோம் தெரியுமா? ஈமான் இல்லாத காரணத்தால். நீ இன்றைய இரவு உலக முஸ்லிம்கள் எல்லாம் முடிவு செய்து நாளையிலிருந்து இன்றைய இதே பொழுதிலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்விற்காக நாங்கள் வாழ்வோம், லா இலாஹ இல்லல்லாஹ்வின் பக்கம் உலக மக்களை அழைப்போம். அதற்காக எங்களது இரத்தங்கள் சிந்தப்பட்டாலும் சரியே, நாங்கள் கொடுமைப்படுத்தப்பட்டாலும் சரியே, எங்கள் நாட்டிலிருந்து நாங்கள் வெளியேற்றப்பட்டாலும் சரியே, உலக மக்கள் எல்லாம் எங்களுக்கு எதிரிகளானாலும் சரியே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை இனி விடமாட்டோம், குர்ஆனை விடமாட்டோம், சுன்னாவை விடமாட்டோம் என்று அந்த சகோதரத்துவத்திலே அவர்கள் வந்து தீனுக்காக ஒரே ஒரு நொடியை அவர்கள் தயாராகி விடட்டும். அடுத்து உலகமெல்லாம் அவர்களை பார்த்து பயப்படும் சகோதரர்களே. அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான், வெற்றியை கொடுப்பான். பின்பற்ற தயாராக வேண்டும். பேச்சிலே அல்ல, அடையாளத்திலே அல்ல, அல்லது பெயர் வைத்துக் கொள்வதிலே அல்ல. எங்கே வர வேண்டும்? எங்கே வர வேண்டும்? வாழ்க்கையிலே வர வேண்டும். சொல்லிலே, செயலிலே, கொள்கையிலே வர வேண்டும். தன்னை முஸ்லிம் என்று அடையாளப்படுத்துவதிலே, இஸ்லாமிய கடமை கோட்பாடுகளை பின்பற்றுவதிலே, பிறருக்கு இஸ்லாமை எடுத்துச் சொல்வதிலே, அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைப்பதிலே தயக்கம் கூடாது, தாமதம் கூடாது, பயம் கூடாது. பிறகு பார் அல்லாஹ் உனக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை, உனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை, அறிவை, திறமையை நீ அல்லாஹ்வுக்காக செலவழி. அல்லாஹ் துன்யாவை உனது காலடியிலே கொடுப்பான். நீ துன்யாவுக்காக அல்லாஹ் கொடுத்ததையெல்லாம் செலவழித்துக் கொண்டு நீ துன்யாவையே தேடினால் என்றால் அல்லாஹ் கொடுக்க மாட்டான். முஸ்லிமாக இருக்கிற முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்கிறவரை அல்லாஹ் கொடுக்க மாட்டான். ஏன்? முஸ்லிமுக்கு அல்லாஹ் கொடுப்பது அவன் இஸ்லாமை பேணும் போது. இன்று கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்தியாவிலே வாழக்கூடிய நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்புவதற்குரிய மிக முக்கியமான தருணத்திலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம், நபியின் சுன்னாவின் பக்கம், அந்த கலீஃபாக்களுடைய வரலாற்றின் பக்கம் திரும்புவதற்கு மிக முக்கியமான தருணத்திலே நாம் இருக்கின்றோம் சகோதரர்களே. இன்று இந்திய மக்கள் தடுமாற்றத்திலே இருக்கிறார்கள், பிரச்சனையிலே இருக்கிறார்கள். நீதி இல்லை, நேர்மை இல்லை, ஒழுக்கம் இல்லை, சுய வாழ்க்கையிலும் அரசியல் சமூக வாழ்க்கையிலும் சுத்தம் இல்லை, கட்டுப்பாடு இல்லை, பிரச்சனைகளின் உச்சத்திலே இருக்கிறார்கள். எங்கும் பாதுகாப்பு கிடையாது, எங்கும் நேர்மை இல்லை, எங்கும் ஒழுக்கம் இல்லை. காட்டிலே மிருகங்களுக்கு மத்தியிலே வாழ்வதை விட நாட்டிலே மக்களுக்கு மத்தியிலே வாழ்வது கொடூரமாக இருக்கிறது, அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்ற அளவுக்கு எல்லா மக்களும் உணரக்கூடிய நிலையிலே இருக்கிறார்கள். இன்று இந்த மக்களுக்கு என்ன தேவை? இஸ்லாம் தேவை. என்ன தேவை? இஸ்லாம் தேவை.
செல்வம் அல்ல, செல்வம் இருக்கிறது, ஆனால் செல்வத்தை எப்படி அனுபவிப்பது? வாழ்க்கையின் அத்தனை வசதிகளும் இருக்கிறது, இதற்கு முன்னால் இல்லாத வசதிகள் எல்லாம் இப்போது இருக்கிறது, ஆனால் பாதுகாப்பு இல்லை, ஆனால் கண்ணியம் இல்லை, ஆனால் ஒழுக்கம் இல்லை, நீதி இல்லை, நேர்மை இல்லை, கட்டுப்பாடு இல்லை. இவையெல்லாம் எங்கே இருக்கிறது? இஸ்லாமிலே இருக்கிறது. ஒரு உண்மையான முஸ்லிமிடத்தில் தான் இதை பேண முடியும், இதை அவன் உலக மக்களுக்கு எடுத்து சொல்ல முடியும். சகோதரர்களே, நீங்கள் படித்தவர்களாக இருங்கள், பாமரர்களாக இருங்கள், தொழில் செய்யுங்கள் அல்லது தொழிலை நடத்துங்கள், ஆனால் முஸ்லிமாக வாழ நாம் பழகிக்கொண்டால், இஸ்லாமின் பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளனாக, இஸ்லாமை முன்னிறுத்தி எதையும் செய்யக்கூடியவனாக நாம் மாறிவிட்டால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நாட்டிலே எங்கே பயம் என்று உணர்கிறோமோ அங்கே அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை கொடுப்பான். இவர்களிடத்திலே இனி ஆட்சியை நாம் கேட்க தேவையில்லை. இந்த இந்திய மக்கள் எல்லாம் சேர்ந்து முஸ்லிம்களை நீங்கள் எங்களை ஆட்சி செய்யுங்கள், நீங்கள் தான் அதற்கு தகுதியானவர்கள் என்று நம்மிடத்திலே தேடி வந்து கொடுத்து விட்டு செல்வார்கள். நம்ம யார்ட்டையும் போய் பிச்சை வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஓட்டு பிச்சை தேவையில்லை, இடஒதுக்கீடு பிச்சை தேவையில்லை. முஸ்லிமாக வாழ்ந்து பார்ப்போம். அந்த வீட்டு மக்கள் கதவை தட்டுவாங்க, நீங்க தான் எங்களுக்கு கவுன்சிலரா இருக்கணும், நீங்க தான் எங்களுக்கு எம்எல்ஏவாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நமது வீட்டு கதவை தட்டுவார்கள். மக்களுக்கு நல்லவர்களை பிடிக்குமா, கெட்டவங்களை பிடிக்குமாங்க? ஒழுக்கமானவர்களை பிடிக்குமா, தீயவர்களை பிடிக்குமா? நேர்மையானவர்கள் நீதமானவர்களை பிடிக்குமா, அல்லது ஊழல் செய்பவர்களை பிடிக்குமா? ஏன் ஒரு முஸ்லிமால் தான் உண்மையான நீதவாளியாக உருவாக முடியும். ஏன்? அவன் மறுமையை நம்புகிறான், அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்ற நம்பிக்கை. فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. அணு அளவு நன்மை செய்தாலும் அதன் கூலியை மறுமையிலே பார்ப்பேன், அணு அளவு தீமை செய்தாலும் அதன் தண்டனையை மறுமையிலே பார்ப்பேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் ஒன்று மட்டும்தான். எனவே முஸ்லிமால் தான் தனி வாழ்க்கையிலும் சமூக வாழ்க்கையிலும் மக்களுக்கு மத்தியிலும் உள் வாழ்க்கையிலும் நீதத்தை முழுமையாக பேண முடியும். இல்லை என்றால் மக்களுக்கு காட்டுறதுக்கு முன்னாடி வேணா ஏதாவது நடிக்கலாம், உள்ளார போனா அப்புறம் தெரியும். சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு மிகப்பெரிய தாவாவுடைய வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, திறமை, செல்வம், நேரம் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அல்லாஹ்விற்கு செலவழிக்க வந்து விடுங்கள், அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். இந்த சோதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாற்றி அல்லாஹ் நமக்கு அதை ஒரு சாதனையாக ஆக்கி, அல்லாஹ் உயர்வை, கண்ணியத்தை, நாம் விரும்பக்கூடிய இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களையும் அல்லாஹ் நமக்கு கொடுக்க போதுமானவன். அல்லாஹ்விற்காக நாம் வாழ தயாராகிவிட்டார். அல்லாஹ்விடத்தில் எனக்காகவும் உங்களுக்காகவும் துஆ கேட்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னையும் உங்களையும் அல்லாஹ்வுடைய உண்மையான அடியார்களாக ஆக்கி, அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுக்காகவே மரணிக்கக்கூடிய நல்ல மக்களாக ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரையும் சஹாபாக்களையும் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஒன்று மட்டுமே லட்சியமாக வாழக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்க வேண்டும். பிரிவினையிலிருந்தும் குரோதத்திலிருந்தும் பகைமையிலிருந்தும் எல்லா விதமான பிளவுகள், சச்சரவுகள், சண்டைகளிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும், உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாத்து அருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹ் லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.